Hey guys, very good morning and இன்னைக்கு March 1st, so happy March. So by the way guys, இன்னைக்கு I was heading out and we have a long day with my husband, Mr. Vignesh. So I thought இன்னைக்கு கொஞ்சம் vlog பண்ணலான்னு. So first things first, Style Bazaar exhibitions போறோம். இதான் first time என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. So I'm just gonna go check it out. நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது வாங்குவேன் because birthday month and ஏதோ கண்டிப்பாக கை துடிக்கும் ஷாப்பிங் பண்ணேன். அண்ட் பை த வே கைஸ் இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்னை பாராட்டணும். பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் லைக் ட்ரெஸ்ஸே இல்லை போடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் எது போட்டாலும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எஸ் மேபி இந்த மாதம் அதனாலே நான் நிறைய புது ட்ரெஸ் வாங்கலாம், எனக்கு தெரியல. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பிளான் என்னென்னா வெளில லஞ்ச் சாப்பிட்டு அண்ட் ப்ராபப்ளி விக்னேஷ் அண்ணன் இன்னைக்கு ஒரு நர்சரி கூட்டிட்டு போவான். ஒரு ஈஸியாவில் ஒரு நர்சரி மேலே ஒரு கண்ணு அங்கே போய் பார்த்து கொஞ்சம் செடிகள்ஸ் வாங்குவோம். ஸோ தட்ஸ் த பிளான் ஃபார் த டே. அண்ட் வீட்டுக்கு போய் 2 பேர் ஒரு வீடியோ எடிட் பண்ணோம். ஸோ இட்ஸ் கோனா பி அ லாங் டே அண்ட் ஐ தாட் லெட்ஸ் vlog. ஓகே கைஸ். Hey guys, so Style Bazaar பார்த்து வச்சாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பை த வே கெஸ் ஹூ ஐ met தீபிகா. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் vlogலே வரேன். இந்த ரெண்டு ஜிங்களும் நம்பி நான் உட்காந்துருக்கேன். சூப்பர் க்யூட்டாக இருக்காங்க அண்ட் சூப்பர் ஸ்வீட் ஆல்சோ. அண்ட் அது மட்டும் இல்லை ஒரே ஃபன் பண்ணிவிட்டு ஜாம் பண்ணிவிட்டு நல்லா கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பை த வே ஷி காட் மீ அ கிஃப்ட். அதை நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். அண்ட் அது வந்து பர்த்டே கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட் கிடையாது. அவருக்கு நான் வாங்கி தரேன். அது பின்னாடி என்ன ஸ்டோரின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ் வி ஆர் ஜஸ்ட் ஹியர் ஹேங்கிங் அவுட். அண்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு இன்னும் முடிவு பண்ணல. ஸோ இப்போதைக்கு தீபிகாவோட கேபுக்கு வெயிட்டிங். கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே சியா. Hey guys, so Hyatt Regency-லேருந்து கிளம்பியாச்சு. We got a gift from Deepika. It's a handbag. நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். அண்ட் அது ஆக்சுவலி விக்னேஷ் அடிச்சு வாங்க வச்சுட்டான். என்னடா கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ எஸ் அந்த மாதிரி ஒரு புருஷன் தான் நான் வச்சுருக்கேன். பை த வே அடுத்தது வந்து கார் ஓட்டுவான். பை த வே அடுத்தது வந்து பை த வே அடுத்தது வந்து வழியிலே YMCAல புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அதை பற்றி 2 நாள் முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் வி தாட் வி ஷுட் செக் இட் அவுட். ஏன்னா இப்போ வழியில தான் இருக்கு. அண்ட் இதுக்கு மேலே மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோமான்னு தெரியல. அதனால ஸோ வி தாட் லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ ஹெடிங் டு YMCA நவ். அண்ட் அங்கே போய் புக் ஃபேரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயில் அடிக்குது. ஆனால் காரில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஏசி போட்டு கார்ல உட்காந்துறேன். So guys, loving my makeup today. மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் வாட்டர் இன்டேக்லாம் அதிகப்படுத்திட்டேன். அண்ட் மார்ச்சில் வந்து 3 கோல் வச்சுருக்கேன். நிறைய தண்ணி குடிக்கணும். சுகர் கட் பண்ண போகிறேன் which is going to be very கஷ்டம். ஏன்னா டீ காஃபி எதுவுமே இல்லாமல் எப்படி வாழ போகிறேன்னு தெரில. க்ரீன் டீ பற்றி குடிச்சிட்ருக்கேன். அண்ட் என் பர்த்டே நான் போட மாட்டேன். அண்ட் பர்த்டே வேறு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக கேக் ஸ்வீட் ஏதாவது இருக்கும். அதனால் மேபி ஒரு 1 or 2 சீட் டேஸ் வச்சுக்கலான்னு இருக்கேன். மற்றபடி நோ சுகர் ஃபார் த என்டையர் மந்த். அண்ட் டெய்லி நிறைய தண்ணி குடிக்கலான்னு இருக்கேன். ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதிகமாக vlog பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் மை கோல்ஸ் ஃபார் மார்ச். அண்ட்
எவ்வளோ தூரம் அது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எஸ், we are heading to YMCA and அங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். Hey guys, so YMCA book fair and we are back and fully tired and அவ்வளோ புக் இருக்கு, அவ்வளோ புக் இருக்கு. அவ்வளோ கடை இருக்கு. டோட்டலாக 8 ரோஸ் இருக்கு. ஒரு ரோல கிட்டத்தட்ட 20 ஷாப்ஸ் இருக்கும். 20யா? ஆமாம், ஒரு சைடு சொல்றீங்க? இல்லை நான் டோட்டலாக சேர்த்தா சொன்னேன். ஓகே, 20க்கு மேலே 30 to 40 ஷாப்ஸ் இருக்கும் ஒரு இதில். ஸோ கேட்டில் டோட்டலாக 8 கேட்ஸ் இருக்குது. செம டயர்ட், ஆல்மோஸ்ட் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இங்கே. அண்ட் வி பாட் அ கப்புள் ஆஃப் புக்ஸ். ரொம்ப கிளீஷியான புக்ஸ் தான் வாங்கினோம். பட் வி வாண்டட் தோஸ் புக்ஸ் வீட்டுக்கு. அதனால் நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் என்னெல்லாம் வாங்கினோன்னு சொல்லி. அண்ட் நவ் 4 மணி ஆயிடுச்சு. காலைல தோசை சாப்பிட்டு கிளம்பணும். ஸோ வி ஆர் சூப்பர் ஹங்க்ரி. எங்கன்னா போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அடுத்தது நர்சரி போகணும். சாப்பிட்டோன்னு எனர்ஜி வந்துடும், எனக்கு ஜாலி. ஸோ எஸ் கைஸ், இப்போ சாப்பிட போகிறோம். அடுத்த பிக் கொஷின் என்னென்னா, தலை வலிக்குது ஆல்ரெடி. இதில் இப்போ எங்கே போய் சாப்பிட்றது மாதிரி யோசிப்போம். ப்ராபப்ளி எந்த ரெஸ்டாரண்ட் கண்ணில் படுதோ வித் பார்க்கிங் அங்கே நிறுத்தி சாப்பிட போகிறோம். ஸோ எஸ், த சன் இஸ் டூயிங் அமேசிங் திங்ஸ் டு த vlog. சரி, ஓகே, சாப்பிட போகலாம். சாப்பிடவே ஏது இவ்வளோ எனர்ஜி உங்களை பார்த்து தான். பாய். So we are at Twist Cafe on ECR. So போன vlogல லைக் இன்டர்கான்டினென்டல் vlogல ஹீபான்னு ஒருத்தங்க பார்த்துருப்பீங்களா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோ பர்கர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கேஃபேயில் அதை சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டாக ஒரு மினி பைட் போட்டு நர்சரி போயிட்டான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ மினி பைட்க்கு வெயிட்டிங். சுகர், ஒரு சாக்லேட் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் இட் வில் ஹேவ் சுகர். ஸோ ஃபர்ஸ்ட் டே சுகர் கான் டு த drain. But it's okay, we'll start from tomorrow. Because நான் மண்டேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா, நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் ஏதாவது சாப்பிட்ருப்பேன். நான்வெஜ் இல்லையா, அதனால் வெஜ்ஜில் பெருசாக வெஜ் பஃப் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் ஐ ஹேட் டு சூஸ் சம்திங் ஸ்வீட். ஸோ இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். பை த வே, isn't this painting cute? So yes, waiting for food. Guys, so basically காலேருந்து எக்ஸைட் ஆன நர்சரி வந்து இந்த நர்சரி அட் ECR. இட்ஸ் கருணா நர்சரி அண்ட் இட்ஸ் அ ஹோல்சேல் பிரம்மாண்டமான நர்சரி. கண்ணுக்கு எட்டுற தூரம் இருக்க பிளான்ஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் லைக் ஹெவன். ஐ திங்க் புக்கு எக்ஸிபிஷனில் ஸ்பெண்ட் பண்ண டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நிறைய செடியும் வாங்கியிருக்கலாம். விக்னேஷோட காசும் காலி பண்ணியிருக்கலாம். ஸோ எஸ், நாங்கள் இப்போ பிளான்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரோஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்ன செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். எங்கே போனாலும் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது, கண்ணுக்கு எட்டின தூரம் வரை. Oh my god guys, ஆல்ரெடி நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கார்ட்டு பின்னாடி வந்துனே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
மிரண்டுருவீங்க. அதுவே பார்க்க ஒரு புக்கே மாதிரி இருக்கு, ஆனாலும் மனசு அடங்க மாட்டேங்குது. இவர் தான் நம்ம பையா. ஹே காய்ஸ், ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் 2 பேருக்கும் செம தலைவலிக்குது. ஸோ 2 பேரும் கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் புட்டிங் த காஃபி. இது என்ன வேற லெவல் வியூவாக இருக்குது. செல்ஃபி கேம் மை கிச்சன் டியூரிங் த நைட் லுக்ஸ் அமேசிங். பால் சூடாயிடுச்சு. அண்ட் இப்போ ஆக்சுவலி ஐ வில் ஷோ யூ வாட் ஆல் ஐ பாட் ஃப்ரம் இன்னைக்கு ஹாலில் எல்லாமே காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ தான் பிளான்ஸ்லாம் எடுத்து கீழே இறக்கி வச்சோம். ஓ மை காட், எங்களோட என்டையர் ஃப்ரண்ட் ஏரியாஸ் கவர்ட். அது இப்போ நான் பண்ண போகிற அட்டகாசத்தை நினச்சி விக்னேஷ்க்கு தலைவலி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அது வேறு தோண்டி அதில் மண் போட்டு இட்ஸ் கோயிங் டு பி a huge thing. பட் யா, இட்ஸ் ஹாப்பியாக இருக்கும்ல அல்டிமேட்லி. டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றி அதில் க்யூட் ஃப்ளார்ஸ் பார்க்கும்போது அதை விட என்ன பெரிய சந்தோஷம். ஸோ டப்பன் காஃபி போட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கினேன்னு காட்டுறேன். ஸ்டே டியூன்ட். ஓகே கைஸ், காஃபி குடிச்சாச்சு. அடுத்து நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இன்னும் வாய்ஸ் போன மாதிரி இருக்குது. பை தி வே நிறைய பிளான்ஸ் வாங்கணும் அண்ட் அது பகலில் காட்டுறேன். இப்போ நைட் ஆயிடுச்சு. we are dead tired and வீடு முன்னாடி இப்போ தான் ஒரு நர்சரி லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், தீபிகா கிஃப்டட் மீ திஸ். ஆக்சுவலி இது வந்து விக்னேஷோட செயல். அவள் பாட்டு சைலண்டாக ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஹாய் ஹலோன்னு பேசிகிட்டு இருந்தா. எங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்ட் எங்கே அப்படின்னு கேட்டு விக்னேஷ் அவளை லைட்டாக தூண்டி விட்டான். ஸோ ஓகே நான் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி we got this from the Style Bazaar exhibitions. I really love it. It's a very nice pouch, full of beaded work. கண்டிப்பாக இது ஹேண்ட் ஒர்க் தான், இது மெஷினில் பண்ணியிருக்க மாட்டாங்க. And it looks so pretty. You know how much I love white color, pastel colors, and this looks beautiful. இது வந்து handbag with a little this thing going on. So yes, this is so pretty. The phone வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் லைட்டாக 500 rupees அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் எந்த ட்ரெஸ்ஸோட இதை போடுவேன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்னால. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை ப்ரைஸ் பொசிஷன். இது வந்து அரவுண்ட் 2000 இருந்துச்சு, விச் இஸ் அ வெரி நீட் ப்ரைஸ் ஃபார் அ பர்ஸ் லைக் திஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. Thank you Deepika, if you're watching this, love you. Thank you so much for this. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கேன். It is such a meaningful gift. Thank you. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து YMCA போகணுமா புக் ஃபேருக்கு. அங்கே தான் டோட்டல் ட்ரெயின். ஏன்னா நாங்கள் சாப்பிடல, டோட்டலி ட்ரெயின். ஸோ ஆனால் அங்கே கொஞ்சம் வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஓகே வந்துட்டோமே புக்ஸ் வாங்கணும்னு வாங்கலாமே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நிறைய நாளாக வாங்கணும்னு நினச்ச புக்ஸ்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ வாட் விக்னேஷ் காட் இஸ் திஸ் 5 series book of பொன்னியின் செல்வன். ஸோ நானும் விக்னேஷோட 2 பேருமே வந்து ஹார்ட் கவர் புக்ஸ்க்கு கொஞ்சம் பைத்தியம். ஸோ அங்கே நிறைய புக்ஸ் இருந்துச்சு பொன்னியின் செல்வன், நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே புக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. பட் he like these, ஸோ தட் ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லி ஸோ he got these. நான் வந்து I got some English books. ஏன்னா எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ ஈஸியாக படிக்க வராது. I don't read Hindi and English. ஸோ தமிழ் வந்து அப்படியே மேலோட்டமாக படிப்பேன். ஸோ வாட் ஐ காட் இஸ் திஸ் பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ். இது வந்து பை சித்ரா பானர்ஜி. ஸோ இது வந்து ஒரு பழைய புக் தான். ஐ வாண்டட் டு ரீட் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். இது வந்து மகாபாரதா ஃப்ரம் த ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, விச் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி இது வந்து யா இதில் ஒரு ஒரியா வெர்ஷன் இருக்காது. எங்கள் அம்மா எப்பவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ
ஸோ அது படிக்கணும். டு கில் அ மாக்கிங் பேர்ட் இது வந்து நான் லைக் இட்ஸ் அ வெரி கிளாசிக் புக். இது நிறைய பேர் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ தாட் நம்மள்ட்ட ஒரு காப்பி இருந்தால் நம்ம படிக்கலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் ஓவர்லி டாக்ட் அபவுட் எல்லாரும் பேசுகிற புக் வந்து த சேப்பியன்ஸ். இது எல்லாரும் டோட்டலி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த பிக் டீல் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி சேப்பியன்ஸ் வந்து நாங்கள் சுவாலஜியில் ஹியூமன் பிஹேவியர்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அதில் வந்து ஒரு புக்கான இந்த மாதிரி ஒரு புக் தான் இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு புக்கில் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து படித்தோம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சேப்பியன்ஸ் மஸ்ட் பி அபவுட். பட் யா எக்ஸைட்டட். அடுத்தது வந்து ஐ காட் தீஸ் 2 books பை பிஜி வுட்ஹவுஸ். ஸோ ஆக்சுவலி நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவங்க வந்து நல்ல காமெடி புக்ஸ் எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து நான் கண்டென்ட்டை ஹெல்ப் பண்ணுறதுக்கு I got these 2 books. One is The Girl in Blue, another one is The Laughing Gas. So என்ன எதுக்கு எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பேர் அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ அது பார்ப்போம். ஸோ தேட் இஸ் தேட். அது YMCA முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஏதாவது மினி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரிஸ்ட்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் OMRல. ஸோ அதான் ஹீபாவோட ஹஸ்பண்டோட ராயோட ப்ரோடியூஸ். ஸோ அங்கே ஆக்சுவலி தே ஹேட் லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் தட் வேர் லைக் ஈஸியாக கிடைக்காத ஸ்டஃப்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ தே ஹேட் அமேசிங் ஸ்டஃப். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா கூட நான் இன்னும் கொஞ்சம் ஷாப் பண்ணியிருப்பேன். பட் வி வர் டெட் டயர்ட் ஆல்ரெடி. ஆனால் நான் வந்து சர்ச்சிங் ஃபார் பொட்டேட்டோ ஸ்டார்ச் பவுடர். திஸ் இஸ் ஃப்ரம் அர்பன் பிளாட்டர். ஸோ இது ஆக்சுவலி ஆன்லைனே ஆர்டர் பண்ணலாம் அவங்க வெப்சைட்லேருந்து. ஆனால் பொட்டேட்டோ ஸ்டார்ச் இஸ் சம்திங் கொரியன்ஸ் யூஸ். நம்ம கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க பொட்டேட்டோ ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னே எக்ஸைட்டாக வாங்கிட்டேன். அனதர் ஒன் இஸ் திஸ் பேன்கேக் வாஃபிள் மிக்ஸ். ஸோ யூஸ்வலாக நான் பேன்கேக்ஸ் பண்ணும்போது வீட்லேயே எல்லா பேட்டர்லாம் பண்ணுவேன். ஸோ அது பண்ணி நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மிக்ஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ இதோட மிக்ஸில் ட்ரை பண்ணலான்னு தான் இதை எடுத்துன்னு வந்திருக்கேன். அண்ட் எனக்கு வாஃபிள் மேக்கரும் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதை இன்றைக்கி நான் வாங்கினேன் ட்ரை பண்ணேன். ஸோ தேட் இஸ் இட் கைஸ். கேமராக்கு முன்னாடி விக்னேஷ் தான் மொபைல் வச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கான் நான் பேசுகிற பேச்சில். ஸோ எஸ் கைஸ் we are dead tired now. Thank you so much for கண்ணு வலிக்குது. ஓகே கண்ணு வலிக்குதா விக்னேஷ்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இல்லை பேசு. ஸோ சீஸ் வாங்கினேன். தட் இஸ் மொசரல்லா சீஸ், ஃப்ரெஷ் சீஸ். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா மொசரல்லா சீஸ் இப்போ கடையில் கிடைக்கிறதுனா இட்ஸ் வெரி ப்ராசஸ் சீஸ். அதனால் அங்கே நிறைய ஃப்ரெஷ் சீஸ் வந்துச்சு. செடார் இருந்துச்சு, யூகே லைக் இங்கிலீஷ் சீஸஸ்லாம் இருந்துச்சு, கவுடா அப்படி எல்லாமே இந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆமாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட ஃபாரின் தான் இருந்துச்சு. புரியுதா? கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட ருபீஸில் போடல, யூரோ அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் நிறைய எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாப். ஒன்றும் கொஞ்சம் லைக் நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகலைன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இருந்து பார்த்து ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி டெட்டாக இருந்தோம் நாங்கள். அதுக்கே இவ்வளோ ஷாப் பண்ணது அதிகம் தான். அண்ட் கொரியன் நூடுல்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. கிம்ச்சி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு இருந்தேன். ஆனால் அது நான் சர்ச் பண்ணுறது முடிகிறதுக்குள்ளே நோ எனர்ஜி நத்திங். ஸோ அப்படியே வந்துட்டோம். அண்ட் பாஸ்தாவும் அமேசிங் பாஸ்தா ஸ்டஃப் அந்த எல்லாமே இருந்துச்சு. ஸோ next time maybe அந்த மாதிரி இடத்துக்கு போனால் I'll check that out. So yes guys, this is what we bought and that is the end of the vlog. இப்போ 9:30 அது யூஸ்வலாக sleeping time is 11. So actually எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். He doesn't have a deadline, I have a deadline. So எடிட் பண்ணி தூங்கிட்டாலே காலையில் எழுந்திரிச்சு எடிட் பண்ணுவேன்னு தெரில. I'm still thinking. இப்போ கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, காஃபி குடிச்சு முடிச்சு. ஸோ இன்றைக்கி எதுவுமே பண்ணல, தண்ணியும் அவ்வளோவா குடிக்கல, சுகரும் கன்சியூம் பண்ணிட்டேன். ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணேன், அது ஒன்றுத்தில் ஸ்டிக் பண்ணேன். அண்ட் ஒன்று என்ன பண்ணணும்னு நினச்சேன், ப்ளாக் பண்ணணும்னு நினச்சேன், அங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரெண்டும் பண்ண முடியல. மேபி ஃப்ரம் டுமாரோ I'll do it. அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்ணணும்னு இருந்தேன், நாட் ஹேப்பனிங். ஸோ மார்ச் 2nd ஒரு நாளைக்கு இல்லைன்னா 3rd பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி ஹெக்டிக் டே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ இன் திஸ் vlog. எப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். And yes guys, see you soon in another video. Till then, this is Suma saying stay awesome, stay cool, spread love, spread happiness and believe in yourself. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please like, comment, share and subscribe. And this is Suma saying bye and good night.